வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பில் ஸ்கார்பியோ ரீஸ்டோரேஷன் கொண்டு வந்திருக்கோம். நம்ம கிட்ட கேரளாவிலேருந்து சர்வீஸ் கொண்டு வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காரு. இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோரேஷன் எஃப்சி கோசரம் நம்ம கிட்ட வேலை செய்ய கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்களா வண்டி. வண்டி இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வண்டியில் எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா வண்டி வந்து கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா வண்டி எடுத்து, ஆனால் வண்டிக்கு கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா இது அடிப்பட்ட வண்டி மாதிரி அவருக்கு தெரியல. ஆனால் வண்டி வந்து நல்லா அடிப்பட்ட வண்டி. இதை டோட்டலாக நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பிரித்து எந்த அளவுக்கு வண்டியில் டேமேஜ் இருக்குன்னு நான் காட்ட போகிறேன். இப்போ ஆல்ரெடி வண்டியில் இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கை வச்சு காட்டிட்டு இருக்கேன். அங்கங்கே பொரிச்சல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பானட் ஃபுல்லாக பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம நீட்டாக வந்து பானட் சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த வண்டி வந்து பார்க்கும்போது வண்டி பார்க்க குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் வண்டி நம்ம டோட்டலாக எம்டி பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் வண்டிக்குள்ளே இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா எஃப்சி ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீட்டாக வந்து டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, மெட்டீரியல் எல்லாமே நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னர் வந்து எல்லாமே நீட்டாக வந்து அந்த இன்னர் பிளாஸ்டிக் எல்லாமே வந்து ரெட் கலர் அண்ட் எல்லோ வந்து ஷேடில் வந்து பெயிண்டிங் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் எல்லாமே நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அலாய் வீல்ஸ் கப் எல்லாமே நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து அதில் வந்து ரெட் கலர்ஸ் வந்து நம்ம நீட்டாக வந்து சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக பில்லு ஃபைனல் நம்மளுக்கு ஆனது வந்து ₹1,60,000 ரேஞ்சுக்கு வந்து பில் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ஆயிருந்தது. இதை நீட்டாக கஸ்டமர் நம்ம பட்ஜெட்டில் வந்து கம்மி பண்ணி நீட்டாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். இதோட பெயிண்டிங் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ₹28,000 நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அலாய் வீல்ஸு, அப்புறம் அண்டர் சேஸ் லப்பரு, மேலே வந்து பார்த்தோன்னா இன்னர் லப்பர் பெயிண்டிங் அடிச்சு கொடுத்துருக்கோம். லப்பர் பெயிண்டிங்கு, அண்டர் சேஸ் பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மெட்டீரியல் காஸ்ட் வந்துடும். அது தனியாக வந்துடும் அமௌண்ட் எல்லாம். இப்போ வந்து நம்ம டோட்டலாக வந்து எம்டி பண்ணிட்டு இருக்கோம் வண்டியை. எந்த அளவுக்கு இதில் டேமேஜ் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளெல்லாம் இன்னர் எல்லாமே சுத்தமாக போய் கிடக்குது. ரெண்டாவது பாடி நல்லா ஹெவியாக அடிப்பட்ட வண்டி. ஆனால் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பிரித்து காட்டுறேன். பாடியில் எங்கெங்கே கிராக் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா வண்டி நம்ம பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஆனால் வண்டி நம்ம பிரித்து வேலை செய்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியும் வண்டியில் இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கான்னு. நான் கை வச்சு ஆல்ரெடி காட்டுறேன் பாருங்க. அந்த கிராக் எல்லாமே பாடியோட கிராக் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னரில் வந்து பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக் ஆகி கிடக்குது. அதுவும் நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். டோட்டலாக வந்து நம்ம மட் கார்டு எல்லாமே நீட்டாக வந்து பிரித்து டோட்டலாக வண்டி எம்டி பண்ணி தான் வேலை செய்ய போகிறோம். ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே நீட்டாக வந்து ரிமூவ் பண்ணி எல்லாமே பிரித்து நீட்டாக வந்து நம்ம வேலை செய்ய போகிறோம். இதோட பட்ஜெட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ₹1,50,000 நம்ம வந்து வேலை செஞ்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நம்ம நீட்டாக வந்து எல்லாமே இன்னர் எல்லாமே கட் பண்ணி எல்லாமே தகரம் போட்டு நீட்டாக வந்து இன்னர் ரன்னிங் போர்டு, அவுட்டர் ரன்னிங் போர்டு எல்லாமே நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி நீட்டாக நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். அதில் பாருங்கள், தகரம் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. லப்பர் போட்டு வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. தகரத்தை கூடவா ஒரு வெல்டிங் பண்ண முடியாது. இதில் நான் வந்து கை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தி காட்டுறேன் பாருங்க. சும்மா எல்லாமே வந்து மேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து நான் லெஃப்ட் சைடு டேமேஜ் ஆனதில் கரெக்டாக இது வந்து ரைட் சைடு மட்கார்டு இன்னரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டேமேஜ் ஆகி தான் கிடக்குது. எல்லாமே பேஸ்ட் போட்டு சும்மா வந்து ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, நான் ஆல்ரெடி கை வச்சு காட்டுறேன் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிராக்கு. அந்த வெல்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணவே இல்லை. ஒரு வண்டி வேலை செய்யல, அதுக்குன்னு இப்படி வேலை செய்ய வேண்டாம். இதில் ரெண்டாவது இந்த வண்டியில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடி ஃபுல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த பிளாக் கலரில் வந்து ஸ்டிக்கரிங் கோட்டிங் ஒட்டியிருக்காங்க. நாங்கள் கூட பார்த்தோம் அந்த ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்குது, வண்டி பார்க்க நல்லா இருக்குன்னு சொன்னோம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா டிங்கர் எல்லாமே வந்து ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, பிளாக் கலரில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து வேலை செஞ்சு அதுக்கு மேலே வந்து ஸ்டிக்கரிங் ஒட்டி தெரியாத அளவுக்கு நீட்டாக வந்து குவாலிட்டி வைஸாக வந்து வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்து இதை வந்து நாம் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக வந்து குவாலிட்டி வைஸாக வந்து செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ டோட்டலாக வந்து அவுட்ரு பெயிண்டிங், இன்னர் பெயிண்டிங் எல்லாமே சேர்த்து ₹28,000 பில் கோட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது டிங்கரிங் வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட நம்மளுக்கு வந்து வேலை மட்டுமே அந்த அளவுக்கு இருந்தது. இதில் ரன்னிங் போர்டு எல்லாமே நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ரன்னிங் போர்டு, அவுட்ரு ரன்னிங் போர்டு, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம நீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இதில் டிங்கரிங் வேலை தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா நினச்சி பார்க்காத அளவுக்கு டிங்கரிங் வேலை இருந்தது. எல்லாமே நீட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த அவுட்டரில் வர அந்த பிளாஸ்டிக் முதல் கொண்டு கஸ்டமர் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் முக்கியமான ஒரு பதிவை போட்டுக்கிறேன். நிறைய வண்டியில் வந்து பார்த்தா இந்த அவுட்ரு பிளாஸ்டிக் எடுக்காமல் நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த அவுட்ரு பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் உள்ள அந்த லாக் எல்லாமே கட் ஆயிரும். அப்போ நம்ம ஸ்க்ரூ போடும்போது அந்த பிளாஸ்டிக் எல்லாம் பல்ஜ் ஆயிரும். அப்போ நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குண்டும் குழியுமா, அதாவது வந்து பார்த்தோன்னா பள்ளமேடுமா வந்து அந்த பிளாஸ்டிக் எல்லாமே இருக்கும். அதனால வந்து தான் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதில்ல. நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி கழட்டிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ தான் போட்டு நம்ம வந்து லாக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்போம். ஏன்னா டோட்டல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அவுட்டர் அந்த பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம புதுசு வாங்கி மாட்டணும் அப்படின்னா அந்த பொருள் மட்டும் மெட்டீரியல் மட்டுமே ஒரிஜினல் கிட்டத்தட்ட ஒரு ₹36,000 பக்கம் வந்துடும் எல்லா பிளாஸ்டிக்குமே சேர்த்து. அதனால வந்து பார்த்தோன்னா இந்த அவுட்டரில் வர பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம ஸ்க்ரூ போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறோம்.
இப்போ இன்னர் ரன்னிங் போர்டு ஆல்ரெடி வந்து புதுசு போட்டு விட்ருக்கோம் பாருங்கள், எந்த அளவுக்கு இன்னர் எல்லாமே போய் கிடக்குதுன்னு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஸ்கார்பியோவில் எல்லா ஸ்கார்பியோலையும் போகிறது தான். என்னுடைய ஸ்கார்பியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணி நான் வேலை செய்கிறது எல்லாம் பார்க்குற வீடியோஸ் பார்க்குற எல்லா கஸ்டமருக்கும் தெரியும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக எல்லா ஸ்கார்பியோலையும் மேக்ஸிமம் வந்து இன்னர் தான் வந்து போகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைஃபர் கன்சல், அந்த வைஃபர் மோட்டர் மாட்டுற மத்திய அந்த டேஷ்போர்டு மாட்டுற இன்னர், அது எல்லா ஸ்கார்பியோலையும் மேக்ஸிமம் போய் கிடக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக நான் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம வந்து வேலை டிங்கரிங் வேலை எல்லாமே நடந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இன்னர் எல்லாமே வந்து பீஸ் வேலை செஞ்சு நீட்டாக வந்து வெல்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அண்டர் சேஸும் வந்து நீட்டாக செக் பண்ணி அண்டர் சேஸில் நீட்டாக வந்து என்ன கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்து கொடுத்துருவோம். இதில் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் கிடக்குது. ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்குறீங்க. மேலே பாருங்கள், அந்த டேஷ்போர்டு மாட்டுற அந்த இன்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா போய் கிடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் லீக்கேஜும் ஆகிட்டுருக்கு. அது நீட்டாக நம்ம எல்லாமே கரெக்ஷன் பண்ணி கொடுப்போம். இந்த தகரம் எல்லாமே ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட் இருக்குது. ஆனால் வண்டி பார்க்கும்போது தெரியல. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டேன் என்ட்ரன்ஸ்லேயே. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இந்த அளவுக்கு கண்டமானது தெரியல. ஆனால் வண்டி பிரிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வேலை இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதனால ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம், வண்டியில் எவ்வளோ ஃபால்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனால் வண்டி நம்ம எம்டி பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ வேலை இருக்கான்னு சொல்லிட்டு. நிறைய கஸ்டமரோட வண்டி நான் வேலைக்கு எடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா டிங்கரிங் வேலை அவுட்ரு வரையும் பார்த்துட்டு, ஆனால் ஒரு 20,000 15,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வேலை இருக்குன்னு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். ஆனால் உள்ள இன்னர் பிரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் வண்டியில் இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியிலும் எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பிரித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பானட் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் காப்பியில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா பானட் வந்து பார்த்தோன்னா வண்டியில் இருக்கிற பானட் ரொம்ப வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு பேஸ்ட் ஏற்றலாம். பானட் ஃபுல்லாகவே பேஸ்ட் இருந்ததுன்னா வந்து பார்த்தோன்னா எல்லாமே வெடிச்சிடும். நான் ஆல்ரெடி பெட்ரூம் வச்சு தட்டுறேன் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பேஸ்ட் தான். இந்த அளவுக்கு பேஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பானட் நம்ம மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டுக்கு வந்து வெடிப்பு வந்துடும். அந்த வெடிப்பு வரக்கூடாது தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பாடி ஃபுல்லாக. அந்த பேஸ்ட் வந்து கிராக் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு பேஸ்ட் ஏற்றிருக்காங்க பாடியில். இந்த நான் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிங்கர் உரிச்சதும் காட்டினேன். இப்போ நானும் டோர் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் இன்னர் போஸ்ட் எல்லாமே போயிருந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம டோரெல்லாம் இறக்கி வச்சு நீட்டாக வந்து வெல்டிங் பண்ணி அந்த பாடியை வந்து ஹெவி ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற வேலை நடந்துட்டு இருக்கிறதுக்கும் தெரியும். இப்போ டோட்டலாக இன்னர் எல்லாமே வந்து பீஸ் எல்லாமே போட்டு வச்சு இன்னர் நீட்டாக வாஷ் பண்ணியிருக்கோம். நீட்டாக அந்த பிசுரெல்லாம் எடுத்து டிங்கர் வேலைலாம் முடிச்சு, இப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா சில்கான் லப்பர் பேஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த வெல்டிங் பண்ண டாட்டுக்கு எல்லாமே நீட்டாக வந்து லப்பர் சில்கான் பேஸ்ட் வந்து நல்லா ஹெவியானது போடுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ரெஸ்ட் கொஞ்சம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த சில்கான் பேஸ்ட் வைப்போம். இதை வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் கோட்டிங் இன்னர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். டோட்டலாக லப்பர் கோட்டிங் அடிக்க போகிறோம். இந்த லப்பர் கோட்டிங் எதனாலன்னு கேட்டேன் அப்படின்னீங்கன்னா, அந்த நம்ம போட்ட தகரமெல்லாம் சீக்கிரமாக இத்து போகாமல் கொஞ்சம் லாங் லைஃப் கொஞ்ச நாள் வரதுக்கோசரம் நம்ம வந்து பார்த்தோன்னா நீட்டாக லப்பர் கோட்டிங் அடிக்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் இன்னர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து அண்டர் சேஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டோம். ரெண்டாவது இன்ஜின் ரூம் கழட்டி வேலை செய்கிற அளவுக்கு வந்து பெருசாக வந்து உள்ளுக்குள்ள இன்ஜின் சைடில் எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாமே அவுட்டரில் தான் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. அதை நீட்டாக எல்லாமே ரிமூவ் பண்ணி நீட்டாக வந்து பீஸ் போட்டு நீட்டாக வெல்டிங் பண்ணி நீட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னரில் வந்து லப்பர் பெயிண்ட் மேலே டேஷ்போர்ட்லேருந்து கீழே லாஸ்ட் டெட் அண்ட் வரையும் வந்து பார்த்தோன்னா நீட்டாக லப்பர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து அடிச்சு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நான் எல்லா வண்டியும் செய்கிற வண்டியில் எல்லா வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் கோட்டிங் கம்பல்சரி கொடுத்துருவேன். ஏன்னா வேலை செஞ்சது கொஞ்சம் நாளாவது லைஃப் நல்லபடியாக வரணுன்றதுக்கோசரம். டோட்டலாக இது வந்து பார்த்தோன்னா இன்னர் எல்லாமே அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவுட்ரு எல்லாமே வந்து டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாமே அவுட்ருலேயும் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்ரு பெயிண்டிங் பண்ணி இன்னரும் பெயிண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபிட்டிங்ஸ் ஒர்க்குக்கு போவோம். இந்த வீடியோஸில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்குறீங்க, நம்ம ஒவ்வொரு வேலையும் பார்த்து தான் செஞ்சுட்டு வரோம். இப்போ வந்து இன்னரில் அங்கே அவுட்டரில் முடிஞ்சதெல்லாம் நம்ம அவுட்டரில் வந்து அடிக்கிறோம். இன்னரில் முடிஞ்சிட்டோம். அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பிளாக் கோட்டிங் பெயிண்டிங் பண்ணிவிட்டு நம்ம மெட்கார்டை ஃபிட்டிங்ஸ் போடணும். ஏன்னா நம்ம வெல்டிங் பண்ணதெல்லாம் சில பேர் கேள்வி கேட்பாங்க, உள்ளெல்லாம் பெயிண்ட் அடிக்காமல் அப்படியே மாட்டிரியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம உள்ளுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கோட்டிங்கில் பெயிண்ட் அடித்து தான் வந்து நீட்டாக வந்து இன்னரில் வந்து ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, அவுட்டரில் எல்லா வேலை செஞ்சது எல்லாமே டிங்கர் வேலை செஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து நீட்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம். இப்போ அந்த புது பானட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த கம்பெனியில் கொடுத்த பேஸ்ட்டும் வந்து ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாமளும் வந்து பார்த்தோன்னா சிலிக்கான் பேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டு வந்து நீட்டாக வந்து பானட் பெயிண்ட் பண்ணுறோம் இன்னரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒர்க்கிங் முடிஞ்சது. நம்ம நீட்டாக வந்து அவுட்டரில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, பிளாக் கலர் ஸ்டிக்கர் பாருங்கள்.
என்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா பிளாக் ஸ்டிக்கர ஒட்டியிருந்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் வேலை ஒண்ணு ஒண்ணா போயிட்டே இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கூட வந்துட்டு இருந்தது வேலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணி நம்ம நீட்டா வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. அத நம்ம நீட்டா ரிமூவ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் பண்ண போறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா டிங்கர் வேலை எல்லாமே அவரேஜ் முடிஞ்சது. இந்த சைடுல இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம ஸ்க்ரூ போட்டு தான் நம்ம வந்து லாக் பண்ண போறோம். இத நீட்டா வந்து லாக் பண்ணிட்டு, இந்த ஸ்க்ரூ போட்ட இடத்துல எல்லாமே நம்ம வந்து பேஸ்ட் ஒர்க் பண்ண போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த பிளாஸ்டிக் நம்ம மாட்டாததுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நீட்டா அடிச்சிருக்கோம். ஏன்னா, உள்ளுக்குள்ள எல்லாமே கவரேஜ் ஆகும் அதனால. இப்போ நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோட் முதல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேமர். இந்த பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா, 2K பிரேமர். இந்த 2K பிரேமர் நல்லா அடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வந்து ட்ரை ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வராம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இத வந்து நம்ம நீட்டா வந்து பிரேமர் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெயில்ல ஒரு 1 டேஸ், 2 டேஸ் வந்து விட்டுருவோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் திருப்பணும் வந்து பார்த்தீங்கன்னா, டல் பண்ணி ஸ்பாட் பார்த்து நம்ம பிரேமர் அடிச்சு தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் ப பிரேமர் அடிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்சி பட்டி பார்த்து நீட்டா வந்து பார்த்தோன்னா, கிராச்சஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி, ஸ்பாட் பட்டி எல்லாமே பார்த்து நீட்டா வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்டிங் வந்து பார்த்தோன்னா, பிளாக் தான் வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. நீட்டா வந்து பார்த்தோன்னா, மெட்டாலிக் பிளாக் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா, பெயிண்டிங்கோட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா, 2வது கோட் நாங்க அடிச்சிட்டு இருக்கோம். இப்போ 2வது கோட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, கவரேஜ் பிளாக் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து நம்ம நீட்டா அடிச்சு குடுக்க போறோம். டோட்டலா இது ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபைனல்ல பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உள்ள இன்னர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த டேஷ்போர்டு, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இன்னர்ல வர எல்லா பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்தோன்னா, ரெட் கலர்ல அடிக்க சொல்லியிருக்காங்க. டேஷ்ல போர்டு மேல டாப்ல வர பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் லைட் எல்லோ கலர் சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த கலர் பண்ணி குடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா, பாடியில வர ஸ்டிக்கர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, புதுசு எல்லாமே நீட்டா வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது ஸ்டிக்கர் ஒட்டி குடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து பெயிண்டிங்கோட ப்ராசஸ் முடிஞ்சுது. இதோட அவுட் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா, வண்டி வெளிய எடுத்து நீட்டா வந்து திருப்பணும் வந்து அவுட்டர்ல அந்த பிளாஸ்டிக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி, அத நீட்டா ஸ்க்ரூ அடிச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போறோம். இப்போ ஆல்ரெடி அந்த அந்த வொர்க் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்க்குறீங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து டோட்டலா பெயிண்டிங் முடிஞ்சது. முடிஞ்சு பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு நம்ம அவுட்டர் எல்லாமே பிளாஸ்டிக் போட்டு நீட்டா லாக் பண்ணி, ஸ்க்ரூ நீட்டா போட்டு நம்ம டைட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூவுக்கு மேல பேஸ்ட் வச்சு, அதையும் டல் பண்ணி 2K பிரேமர் அடிச்சு நல்லா காய வச்சு நீட்டா வந்து பெயிண்ட் பண்ண போறோம். இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா பெயிண்டிங்கோட காஸ்ட் மட்டும் இன்னர், அவுட்ரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் கலர்ஸ் எல்லாமே குடுத்து ரூ. 28,000க்கு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இன்னர் லப்பர் பெயிண்டிங், அண்டர் செஸ் லப்பர் பெயிண்டிங் வந்து பார்த்தோன்னா, ரூ. 6,000க்கு நம்ம பண்ணி குடுத்துருக்கோம். அலாய் வீல் பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000 பெயிண்ட் பண்ணி குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இன்னர்ல வந்து பார்த்தோன்னா, ஃப்ரண்ட் கேலிபர் அசெம்பிள், ரியர் வந்து பார்த்தோன்னா, ட்ரம்முக்கு வந்து பார்த்தோன்னா, நீட்டா வந்து பெயிண்ட் பண்ணி குடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ரூ. 1,500 நம்ம வந்து பெயிண்டிங் பில் பண்ணி குடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, தனித்தனியா வந்து ஆல்ட்ரேஷன் நம்ம ஒர்க்ன்றதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒர்க்கிங் காஸ்ட் தனியா வந்துருது. அதனால வந்து பார்த்தா அதுக்கு தகுந்த ரேட் வைஸ் குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டோட்டலா முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னர்ல வர அந்த சொன்ன மாரி நான் எல்லா பிளாஸ்டிக்கையும் நான் நீட்டா வந்து பெயிண்ட் பண்ணி குடுத்துருக்கேன். இப்ப நீங்க வந்து பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் முடிஞ்சு நம்ம நீட்டா வந்து 2K பிரேமர் அடிச்சுட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டெப்பு, இந்த சைடு பீஸ் எல்லாமே நீட்டா வந்து பெயிண்ட் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். இந்த வண்டி கிட்டத்தட்ட முடிய நம்மளுக்கு வந்து பார்த்தா 3 மந்த்துக்கு மேல ஆயிருச்சு. ஏன்னா, ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துக்கு மேலயே ஆயிட்டு இருக்கும் அது. ஏன்னா, ஒர்க்கிங் அந்த அளவுக்கு வேலை நெறையா இருந்தது. இந்த வண்டியில எங்களுக்கு ரொம்ப வேலை இழுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேலை டிங்கரிங் ஒர்க்கு. இதுல டிங்கரிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, பாடியில ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டிக்கர ரிமூவ் பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. அந்த ஒர்க்கும் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு இந்த வண்டியில வந்து ஒர்க்கிங் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா, டோட்டலா வந்து பார்த்தோன்னா, பெயிண்டிங்லாம் முடிச்சு ஃபிட்டிங்ஸ் போட எப்படியும் மினிமம் வந்து பார்த்தோன்னா, 1 வாரத்துக்கு மேல ஆயிரும். இல்ல 2 வாரமும் ஆயிரும் சொல்ல முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி எது எது தேவையோ அது எல்லாமே நீட்டா வாங்கி, இல்லாத பொருள் எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணி நம்ம நீட்டா வாங்கி அடிச்சு குடுத்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, நான் சொன்ன மாரி வந்து பார்த்தோன்னா, ஒரிஜினல் டேஷ்போர்ட் எல்லாமே கழட்டி நீட்டா வந்து பார்த்தோன்னா, ஆ மேட் கிளியர் அடிச்சு நம்ம நீட்டா வந்து பார்த்தோன்னா, பெயிண்ட் அடிச்சு குடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா, ஷைனிங் வருமான்னு கேட்டீங்கன்னா, ஷைனிங் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் டல்னஸ் தான் வரும். ஏன்னா, எல்லாமே வந்து கம்பெனில எப்படி ஃபினிஷிங் வருதோ, அந்த ஃபினிஷிங் வந்து மேட் ஃபினிஷிங் குடுத்துட்டுருக்கோம். இந்த வண்டியோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஐவேரி கலர்ன்னு எல்லோன்னு சொல்லிட்டு நம்ம இந்த எல்லோ அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னர்ல எல்லா பிளாஸ்டிக்கும் ரெட் கலர் சொல்லியிருக்கோம். அந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் எல்லா பீஸுக்கும் வந்து ரெட் கலர் அடிச்சுட்ருக்கோம். நீட்டா நீங்களே பார்க்குறீங்க. இது வந்து டாப்ல வர அந்த கைப்பிடிக்கிற ஹேண்டில் வந்து பார்த்தோன்னா, ரூஃப்ல வரது எல்லாமே அப்போல்சல்ல லாக் பண்ற எல்லா ஹேண்டிலுமே வந்து பார்த்தோன்னா, நீட்டா வந்து ரெட் கலர் அடிச்சிருக்கோம். உள்ள வர இன்னர் எல்லா பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்தோன்னா, ரெட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர் குடுத்துருக்கோம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பீஸ் எல்லாமே வண்டியில் வர எம்டி பீஸ் எல்லாமே கழட்டி நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பீஸும். முதல்ல வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து பிளாஸ்டிக் ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேட் கிளியர் அடிக்கிறோம். கிட்டத்தட்ட இதுக்கே வந்து பார்த்தோன்னா 3 கோட் அடிச்சிருக்கோம். இதோட பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா 8000 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா டோட்டல் பெயிண்டிங் வந்து இன்னருக்கு வந்து தனியாக பெயிண்டிங் காஸ்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வேலை நீங்கள் எனக்கு சொல்லும் போது எக்ஸ்ட்ரா வேலை வரும்போது நாங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக தான் ரேட் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் 2 விதமாக பண்ணுவோம். சில வண்டிங்களுக்கு எல்லாமே எம்டி பண்ணி வேலை செய்வோம். சில வண்டிக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே இருக்கிறத டயரை கழட்டாமல் அடிச்சு கொடுப்போம். எதனாலன்னு கேட்டால் கஸ்டமருக்கு பட்ஜெட்டில் வேணும்னும் போது நாங்கள் அந்த வேலை செஞ்சு கொடுப்போம். ஏன்னா இப்போ தனியாக கழட்டினா அதுக்கு ஒரு 800 அந்த மாதிரி ரேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம வந்து அதுவும் கம்மி பண்ணுறதுனால நம்ம அதுவும் நீட்டாக அடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ டோட்டலாக ஓவரால் வேலை முடிஞ்சிட்டு வருது. இப்போ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு அளவுக்கு. ரெண்டாவது அந்த ஃப்ரண்ட்டு கேலிபர் ரியர் வந்து பார்த்தோன்னா ட்ரம் வந்து நீட்டாக வந்து கலர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்களே இந்த வீடியோஸில் பார்க்குறீங்க. இந்த கலர்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சப்பில் ஃபினிஷிங் ஆகிட்டு மேலே நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி அண்டர் சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து பெயிண்ட் அடித்து வந்து பாலிஷ் போட்டு நீட்டாக வந்து டெலிவரி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட ஓவரால் எல்லா வேலையுமே முடிஞ்சுது. ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தோன்னா வண்டி எடுத்துகிட்டு போய் நீட்டாக வந்து வெளியே போட்டு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து நீட்டாக வந்து புதுசு மாற்றி நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓவரால் எல்லாமே கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சுது. நீங்கள் இதோட அவுட்புட் எந்த அளவுக்குன்னு பாருங்கள். உங்கள் வண்டி இந்த மாதிரி பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா என்னோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லா வண்டியுமே நான் பட்ஜெட்லாம் பண்ணி கொடுக்குறேன். பட்ஜெட்டில் பண்ணாவே வந்து பார்த்தோன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் 1.25 லட்சம் 2 லட்சம் அந்த ரேஞ்செல்லாம் பில்லு வந்திருக்கு. ஏன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது ஒவ்வொரு வேலையும் எனக்கு வந்து தனித்தனியாக நம்மளுக்கு ரேட் வைஸ் வரும்போது கம்பல்சரி பில் அதிகமாக தான் வரும். இந்த வண்டியில் பாருங்கள் கிட்டத்தட்ட அலாய் வீலுக்கு வர அந்த கப்பு முதல் கொண்டு எல்லாமே கஸ்டமர் தனித்தனியாக கலர்ஸ் கேட்டிருந்தாரு. அந்த 4 கப்பு வந்து பார்த்தோன்னா ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இன்னர் எல்லா ஃபிட்டிங்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு அப்புறம் அவுட்டரில் வர சின்ன கரெக்ஷனை வந்து பார்த்தோன்னா வந்து நான் ஆல்டர் பண்ணதுனால தான் இவ்வளோ பட்ஜெட் ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா இருக்கிற ஒரிஜினாலிட்டி ஃபிக்ஸடாக பண்ணணும்னா நாம் பேசின மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸடாக ரேட் வச்சு நம்ம வந்து வேலை செய்யலாம். அப்போ பண்ணும்போது நமக்கு வந்து ரேட் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேலையும் வந்து நம்ம வந்து ரேட் வைஸில் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர்ஸ் நேமில் முதற்கொண்டு எல்லாமே வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்த்தோன்னா டச்சப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் வந்து நீட்டாக வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நீட்டாக டிசைன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரால் டோட்டலாக முடிஞ்சுது. இதோட அவுட்புட் வீடியோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ரெகுலராக நம்மளுடைய ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் பண்ணி தரணும். ஆல்ரெடி ஸ்க்ரீனில் ஸ்டார்டிங் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வண்டி ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக இந்த மாதிரி வண்டி கண்டென்ட் நான் போட்டுருப்பேன். நம்மளோட சேனல் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃபினிஷிங்கில் வண்டி நின்றுருக்கு. ஃபைனல் வீடியோ உங்களுக்கோசரம் எடுத்து இதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் எந்த அளவுக்குன்னு பாருங்கள். இதில் வந்து சீட் கவர் எதுவுமே நான் இந்த வண்டிக்கு போடலை. எல்லாமே வந்து பார்த்தோன்னா பழசு தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா கஸ்டமர் சீட் கவர் போட வேண்டாம்னுட்டாரு. நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு போட்டுக்கிறேன்னாரு. அதனால் வந்து அதையும் நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம்.